வணக்கம் guys. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நம்ம கோட் படத்தோட ஸ்டாரி. ஸோ நான் ஃபுல்லாக டீகோட் பண்ணல, ஆனால் இந்த படத்தை ஒரு ட்விஸ்ட்டோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஓகே, இப்போ இந்த படத்தோட கதை தெரியணும்னா நம்ம வந்து வில் ஸ்மித் நடித்து வெளியே வந்த ஜெமினி மேன் அந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும். ஸோ அந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஃபீல்டு ஏஜென்ட் இருப்பார், இதே மாதிரியே ரொம்ப ரொம்ப திறமசாலி. ஸோ ஒரு டைம் வந்தோடனே அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவார், கொஞ்சம் வயசானோடனே ரிட்டையர் ஆயிடுவார். ஆனால் ரிட்டையர் ஆன பிறகு அவரை கொல்றதுக்கு ஒருத்தன் வருவான். சரின்னு சொல்லிட்டு அவரும் அவனை கொலை பண்ணலான்னு பார்ப்பாரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவன் பார்க்குறதுக்கு அப்படியே இவர் மாதிரியே இருப்பான். ஸோ மேபி இது இவரோட மகனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சிருவாங்க. அப்புறமா அவன் போட்டிருந்த கேப்பில் இருந்த முடியை வச்சு அந்த டிஎன்ஏ செக் பண்ணி பார்த்தா, ஒருவேளை அவரோட மகனாக இருந்தால் டிஎன்ஏ வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். ஆனால் இந்த டிஎன்ஏ வந்து அவரோட டிஎன்ஏவோட 100% மேட்ச் ஆகும். ஸோ என்னன்னு பார்த்தா அவர் வந்து இவனோட க்ளோன். இவரோட டிஎன்ஏவே வச்சு இவரை மாதிரி ஒரு க்ளோனை உருவாக்கி இவரையே கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஆனால் வந்து அந்த படம் அந்தளவுக்கு ரொம்ப அதை இன்னும் பெஸ்ட்டாக எடுத்துருக்கலாம், பட் அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகும். ஆனால் அந்த படத்தோட கதை செம்மையான கதை. ஓகே, இப்போ நம்ம கோட் படத்துக்குள்ளே போவோம். கோட் படத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, படத்தில் 2 விஜய் இருக்காங்க. பெரிய 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 ஒரு விஜய், அப்புறம் சின்ன வயசு விஜய். இதுக்கு நடுவில் இன்னொரு விஜய் இருக்காரு. ஓகேவா, அது இவர் தான். இப்போ பாருங்க, இங்கே இவர் இருக்காரு. இவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க. ஓகே, அடுத்து இந்த சீனில் பாருங்க, இதுலேயும் அதே ட்ரெஸ் தான். ஸோ இந்த விஜய் இவரோட தான் சண்டை போடுறாரு. இதே மாதிரி ஒரு சீனு அந்த படத்துலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த படத்தோட கதையும் அந்த படத்தோட கதையும் மேபி ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ நான் 100% சொல்லலை, ஒரு வேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ படத்தோட கதை என்னதான்னு பார்ப்போமே. நானும் ரொம்ப ஆவலாக தான் இருக்கேன், அதனால் ரொம்ப பெருசாக எதையும் டீகோட் பண்ணி பார்க்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட டீசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேஸை வந்து சின்ன பையன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ட்ரெய்லரில் வந்து அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். கொஞ்சம் மறுபடியும் அதை வந்து எடிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பார்க் பாட்டு வெளியானதில் நிறைய பேர்த்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் எடிட் பண்ணியிருக்காங்களா இல்லை எடிட் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு தெரில. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன இந்த ஜெமினி மேன் படத்தில் வர்ற சீனை நீங்கள் சின்னதாக ஒரு 40 செகண்டில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் போனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே அந்த வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதுனா அதை பார்க்கலாம். இல்லைனா மேபி லிங்க் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நான் கீழே கொடுக்குறேன். ஓகே கைஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.